அதாவது இப்போ விஜய் வந்துட்டார்ல, விஜய் வந்து யார்? ஜோசப் விஜய். அப்போ ஜோசப் விஜய்னா இவன் ஒரு கிறிஸ்துவன் அப்படின்னு ஒரு வெறுப்பு அரசியலை கக்கிறதுக்காக அண்ணாமலை நான் யார், நான் இந்துக்களின் பிரதிநிதி அப்படின்னு நார்த் இந்தியா மதியே நினைக்கிறாரு. இது தமிழ்நாடு தம்பி, இதெல்லாம் தேவையில்லாத வேலை. அதெல்லாம் வந்து இங்கே அப்படிலாம் எடுத்து யார் எல்லா அண்ணன் இருப்பாங்க. இதே விஜய் என்ன பண்ணுறாரு, நேராக மாஸ்க்கு போகிறாரு. மாஸ்க்கு போன பிறகு அடுத்து நேரம் எங்கே போகிறாரு, கோயிலுக்கு போகிறாரு, சர்ச்சுக்கு போகிறாரு, அல்லாஹு அக்பர்ன்றாரு. அங்கிட்டு திரும்பி இங்கிட்டு திரும்பி முருகா காப்பாத்துன்னு அங்கே வந்து இதை தூக்குறாரு. இங்கிட்டு வந்து அல்லாஹு அக்பர்ன்றாரு, அங்கிட்டு இயேசுவே பிரேஸ் தி லார்டுன்றாரு. அப்போ ஒரே மனிதர் வந்து அல்லாஹு அக்பர்ன்றாரு, பிரேஸ் தி லார்டுன்றாரு, முருகா முத்து குமரா கடம்பா அப்படின்றாரு. அப்போ என்ன அர்த்தம்? தமிழர்கள் பண்பாடு அப்படி. தமிழர்கள் மதத்திற்கோ மற்ற எதுக்குமே முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. நீ இங்கே வந்து இந்த ஃபார்முலா போட்டேன்னா எடுபடாது. அந்த ஃபார்முலா அவர் போடுறாராம். ஜோசப் என்றால் யார்? அவர் ஒரு கிறிஸ்துவர், நாம் அவரை எதிர்ப்போம் வாருங்கள் அப்படின்னு நினைக்கிறார். பிளான் போடுறாரு. சரி, பாவம் ரொம்ப தப்பு கணக்கு போடுறாரு.